அப்படி பார்த்தா 99 தேராது, ஒரு தேர்னா தேராட்டா 99 தேரலன்னு உங்களுக்கு நிரூபிச்சுட்டா நீங்க எல்லாம் இது வரைக்கும் வந்து அந்த ஆளுக்கு மாலை போட்டு தெரிஞ்சது மன்னிப்பு கேட்பீங்களா? உன் விருப்பத்துக்கு வந்து உனக்கு காம இச்சை வந்து முக்கியம். அந்த ஆசையை தீர்த்துக்கணும்னா உன் தங்கச்சி கூட உங்க அம்மா கூட ஒரு கேவலமா அந்த ஆள் பேசியிருப்பாரா பேச மாட்டாரா அப்படின்றதுக்கு நான் சொல்றேன் 100க்கு 100 பேசியிருப்பாரு. சின்ன வயசுல ஆத்தங்கரையில விபச்சாரிகளோடே கதியா கிடப்பாராம். விபச்சாரிக வீட்டிலே கதியா வந்து ஆத்தங்கரையில அதுவும் அந்த உங்களோட நண்பர்களோட அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை வந்து விபச்சாரத்துக்கு ஒரு நண்பரை விட்டு போய் அழைக்க சொல்றாரு. என்ன ஆதாரம் இருக்குன்னு இல்ல இதெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? அதெல்லாம் ஆதாரம் இருக்குங்க. அம்மனமா நடந்து போறாரு, அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது, வலைதளங்கள்லயும் இருக்குது. நான் ஈவேரா அம்மன நடனம் அடிச்சு பாருங்க, வருதா இல்லையா பாருங்க. ஜெர்மனில நீ வந்து ஆம்பளை வந்து அப்பாட்டி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, நீ 2 புருஷனை வச்சுக்கோ. சுதந்திரமான ராணி போல இருக்கு. இல்ல கலெக்டர் ஆகணும், தாசில்தார் ஆகணும், டீச்சர் வேலையை பெண்களுக்கு மட்டும். சரி, கலெக்டரா கூட ஆகு, 4 பொண்டாட்டி புருஷன் வச்சுக்கலாமா? அப்ப திருநாய் மாதிரி நம்ம இருக்கணுமா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ உனக்கு வந்து இந்த உலகத்துல பிறந்தது வந்து காமம் 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 காம பைத்தியம் பிடிச்சி நீ வந்து நேரம் காமத்திலே ஊறி திளைக்கணும். இதுக்கு தான் நீ வந்து இந்த உலகத்துல வந்து பிறந்தியா? திருமணம் பண்ணாரு, வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது பண்ணிட்டாரு, அப்புறம் வந்து பெரிய குழந்தையா இருக்கும்போது பண்ணாரு. 2வது பாருங்க, நம்ம சிலப்பதிகாரத்தை வந்து அப்படியே வந்து ஒரு பார்க்கறதுக்கு அழகா இருப்பா. திருடர்கள், கொலைக்காரர்கள், பொம்பளை பொறுக்கிகள், பிட் பாக்கெட்டுகள் எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாரும் போய் திமுகல சேருங்க, கொளுத்த வேட்டை தான் உங்களுக்கு. இந்த கட்சி தலைவர் சின்ன பொண்ணை போய் கட்டிக்கிட்டாரு, ஐயோ எங்களுக்கெல்லாம் வெக்கக்கடா இருக்குது இப்படின்றதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. என்ன ரொம்ப கேவலமா வந்து விபச்சாரிக்கு பிறந்தவன் அது இதுன்னு சொல்லிட்டு அண்ணாதுரைய, கருணாநிதி எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேவலமா மட்டமா பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? பதிலுக்கு வந்து ஈவேராவை வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு கருணாநிதி பேசின இது இல்லையா? குளோப் 360 அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய திரு அதியமான் கந்தசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். 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 சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியது கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாட்கள் கடந்தாலும் இப்பயும் அதுதான் பேசுபொருளாக இருக்குது. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பெரியார் இன்னமும் விமர்சிக்கப்படணுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது, சீமான் பேசுனதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, பெரியார் அப்படி பேசவே இல்லை, அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பேசியிருக்காரா பெரியார்? பேசி இருக்கிறாரா அப்படின்னா பேசியிருக்கிறார். இவ்வளோ, அதாவது பெரியார் வந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் வந்துட்டு பேசு பொருளாக பெரியார் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இன்றைக்கி வந்து திமுகன்ற ஒரு கட்சி அது தோன்றுறதுக்கு காரணம் திராவிடர் கழகம். அந்த திராவிடர் கழக தலைவராக அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ஊரெல்லாம் வந்து ஈவேரா மாளிகை, அப்புறம் வந்து ஈவேரா பெயரில் வந்து சமத்துவபுரம். அந்த ஈவேரா இல்லைன்னா வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, தமிழன் படிச்சிருக்க மாட்டான், இடுப்பில் கோணம் கட்டிட்டு தான் தெரிஞ்சிருப்பான் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசப்பட்டு அவரோட புகழை வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அந்த பொய்யான பிம்பம்ன்றதை வந்து எடுத்து மக்கள்கிட்ட சொல்லும்போது, நாங்கள்லாம் 2012 சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? பெரியார் வந்து ஜெர்மனியில் நிர்வாணம் நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய முகநூல் பக்கத்தில் 2012 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கிறேன், இதே ஜனவரி மாதத்தில், சரிங்களா? ஆனால் நாங்கள் எங்களை போன்றவர்கள் சொன்னது வந்து வெளியே போகலை. இன்றைக்கி வந்து அண்ணன் சீமான் வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அண்ணன் சீமான் வந்து தான் பண்ண அரசியல்லே ஒரு உருப்படியான வேலையை இப்போ தான் செஞ்சுருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவரை நான் மனதார பாராட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2011 கட்சி ஆரம்பித்து இந்த ஈவேராவை ஒழிச்சு கட்டாமல் இந்த இனத்துக்கு விடுதலே இல்லைன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக வந்து பேச துவங்கினாலும்
என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஈவேராவை பற்றி பேசிட்டா எங்களுக்கு எங்கேயுமே மீடியாவிலோ எங்கேயுமே எல்லா இடத்துலையும் நோ என்ட்ரி மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவரும் வந்து ஈவேராவை வாழ்த்தி பேசிக்கிட்டு இருந்தவர் தான். இந்த விஜயெல்லாம் வந்து ஒரு படத்தை முதன்மையாக வந்து ஈவேராவும் அம்பேத்கரையும் முதன்மையாக தூக்கி பிடிக்கும்போது வந்து திருப்பியும் வந்து அவருக்கு ஒரு வெறி வந்துருச்சு. நம்ம இனமே அழிஞ்சு ஒழிஞ்சு போனதுக்கு காரணம் இந்த ஈவேரா இந்த திமுக கட்சி தான். திருப்பி வந்து அந்த கொள்கை நிலைநாட்ட வேண்டிய என்ன தேவை இருக்குன்னு ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தமிழர்களாக இருக்கக்கூடிய இந்த தலைவர்களே சீமான் பேசுனது தப்பு, அவதூறு அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நான் இப்போ வந்து ஈவேரா வந்து இன்றைக்கி சீமானுக்கு ஆதரவாக நிற்காம சீமான் பேசுனது தவறு அப்படின்னு நான் பேசுனதுக்காக ஒரு காலத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அப்படி ஒரு சூழ்நிலை இந்த அரசியலில் மாற்றம் வரும். சீமான் இன்னைக்கு பேசுனது 100க்கு 100 சரி. அப்படி ஒரு சரியான விஷயத்தை நான் தப்புன்னு சொல்லிட்டேன், அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு ஒரு காலம் இந்த தலைவர்கள் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கேட்டே ஆகணும். அப்படி ஒரு நிலைமை வரும். ஏன்னா ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து சும்மா கட்டமைக்க முடியாது. அவர்கள் தெலுங்கு ஆதிக்கவாதிகள், தெலுங்கர் முன்னேற்ற கழகம் கட்டமைக்குது. வைகோ போய் அந்த திமுகவிலே போய் சேர்ந்துக்கிறாரு. இன்னும் தெலுங்கு ஆதிக்கவாதிகள் மொத்த பேர் வந்து முட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா இன்றைக்கி நல்லா பாருங்கள், ஒரு மற்றவங்க வந்து தமிழ் தலைவர்கள் இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, செத்து போயிட்டவரை போய் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு எடப்பாடி பேசுகிறது வேற. அவரே செத்து போயிட்டார் வயசானவர் அப்படி இப்படின்னு ஒரு ஆனால் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளாக இருந்த அரசியலில் இருக்கிறவங்கலாம் பாருங்கள், எப்படி இவரை பேசலாம், இல்லாததை பேசுகிறீங்க, பொல்லாததை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி கட்டிக்கிட்டு. ஏன் தெரியுமா, அந்த ஈவேரான்ற ஒரு பிம்பத்தின் மேலே தான் இந்த தமிழ்நாட்டு தெலுங்கு ஆதிக்க அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது மேலே அடித்து நொறுக்கி ஆணி வேற பிடுங்கி எரிஞ்சு விடும்போது அதுங்களுக்கெல்லாம் அப்படியே ஆட்டங்காண்டுறாங்க. ஐயோ நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகும், அந்த பதட்டத்தில் அவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஈவேராவை அவதூறே வேணாங்க, தமிழை காட்டு மொழின்னு சொன்னார்ல, நீ வந்து நான் கேட்குறேன், ஐயா ராமதாஸ் நீங்கள் தமிழ் தானே பேசுகிறீங்க, காட்டு மிராண்டி மொழின்னு ஒத்துக்கிறீங்களா? அவர் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார். என்ன மாநாடு மண்ணாங்கட்டி நடத்தினார்? இருக்கிற புலவர்கள் இப்போ அவர் ஐயா திருவள்ளூர்லேருந்து எல்லாரையும் வந்து குறை சொல்லிட்டு திருக்குறளை மலத்துக்கு ஒப்பிட்டு பேசிட்டு, இன்னும் போனால் வந்து சிலப்பதிகாரத்தில் அசிங்கமாக பேசிட்டு, இதுக்கெல்லாம் வந்து ஒன்று செய்யுங்க, ஈவேரா சொன்னதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுக்குறோம், அந்த பட்டியலில் இதெல்லாம் வந்து பேசுனது தப்புன்னு ஒத்துக்குங்க. அப்படி பார்த்தா 99 தேராது, ஒரு தேர்னா தேராட்டண்ணா 99 தேரலன்னு உங்களுக்கு நிரூபிச்சுட்டா நீங்கள் எல்லாம் இது வரைக்கும் வந்து அந்த ஆளுக்கு மாலை போட்டு தெரிஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்பீங்களா? இந்த ஆதாரத்தை கேட்டால் குடியரசையும் விடுதலையையும் பொது உடைமையாக்குங்க, பெரியாருடைய புத்தகங்களை பொது உடைமையாக்குங்கன்னு கேட்குறாரு. இது முறையாக இருக்கான்னு கேட்குறாங்களே. நான் சொல்கிறேன், உன் விருப்பம்தான் முக்கியம். உன் விருப்பத்துக்கு வந்து உனக்கு காம இச்சை வந்து முக்கியம். அதை ஆசையை தீர்த்துக்கணுன்னா உன் தங்கச்சி கூட பண்ணலாம், உங்கள் அம்மாவை கூட பண்ணலான்னு ஒரு கேவலமாக அந்த ஆள் பேசியிருப்பாரா பேச மாட்டாரா அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன், 100க்கு 100 பேசியிருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு 14 காரணங்கள் வச்சுருக்கேன் நான். சரிங்களா? அதை வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லுவோம். அப்போ வந்து இந்த மக்கள் இதை கேட்குறவங்க வந்து இவர் பேசியிருப்பாரா இல்லையான்றதை முடிவு செய்யட்டும். சின்ன வயசில் ஆத்தங்கரையில் விபச்சாரிகளோடே கதியாக கிடப்பாராம். விபச்சாரிக வீட்டிலே கதியாக வந்து ஆத்தங்கரையில் அதுவும் அந்த இவங்களோட நண்பர்களோட இருப்பார்ன்றது. இது வந்து ஆமாம் அவர் விபச்சாரிகளோட இருந்தார், விபச்சாரிகளோட இல்லவே இல்லை, அவர் நல்ல ஒழுக்கமானவர்னு சொல்கிறதுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு சான்று இருக்கா? இல்லை, அவரே வந்து நான் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன். எப்படியோ அது நான் இப்போ 14 காரணங்கள் சொல்கிறோம், அதில் வந்து இந்த காரணம் மறுக்க முடியாது. ஆமாம், சரியா? அது அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அவரே ஒத்துக்கிட்டாரு. இன்னும் ராமதாஸ் ஐயா ஒத்துக்கிடுவார், திருமாவளவன் ஒத்துக்கிடுவாருங்க, எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி இதை ஒத்துப்பார். ஆமாம், அவர் விபச்சார வெடியில் தான் கிடந்தாருன்னு. சரியா? ரெண்டாவது வரேன், அவர் ரொம்ப வந்து ஜாலி மூடு அதிகமாகி போச்சு. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு, கோயிலில் அந்த பொண்ணு அவங்க பொண்டாட்டி இருந்திருக்கு. இவர் வந்து அங்கே ஒரு நல்ல சரியான ஃபிகர் ஒன்று வந்திருக்குது, நான் பார்க்க அழகாக இருக்குது, அதை கூப்பிட்டா வரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை வந்து விபச்சாரத்துக்கு ஒரு நண்பரை விட்டு போய் அழைக்க சொல்கிறாரு.
இல்லை இதெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க. இல்லை இதெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? அதெல்லாம் ஆதாரம் இருக்குங்க. மனைவியை வந்து இப்படி வந்து அனுப்பி ஒரு நண்பரை விட்டு மனைவியை வந்து அழைக்க சொன்னார், அதுக்கு ஆதாரம் இருக்குது. சரிங்களா? உடனே வந்துட்டு அது ஏன் சொன்னார்னு கேட்டேன்னா, அவள் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு தமாசுக்கு பண்ணாராம். நான் கேட்குறேன், நான் யாராவது வந்து ஒரு பொண்டாட்டி கூட வந்து விளையாடணுன்னாலும் இல்லை ஒரு நண்பராக இருந்தாலும் ஒரு எல்லை வச்சுருப்பாங்களா இல்லையா? ஒரு குடும்ப உறவு முறையில் ஒரு எல்லை வச்சுருப்பாங்கள்ல. சரிங்களா? அப்போது வந்து அது கிடையாது. அடுத்து மூணாவது விஷயம் சொல்கிறேன் நான். இவர் ஜெர்மனியில் வந்து நிர்வாண சங்க உறுப்பினர்கள் கூட சேர்ந்து அம்மனமாக நடந்து போகிறாரு. அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது, வலைதளங்கள்லையும் இருக்குது. நான் ஈவேரா அம்மன நடனம் அடித்து பாருங்கள், வருதா இல்லையா பாருங்கள் ஜெர்மனியில். நான் கேட்குறேன், நான் ஜெர்மனியில் அம்மன நடனம் அவர் போகும்போது, அம்மனமாக அவர் போகும்போது வயசு என்ன, ஒரு 10 வயசா? அம்மனமாக போகும்போது இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்கும். 55 வயசில் உனக்கு வந்து அறிவில்லை? இல்லை இதெல்லாம் நீங்கள் ஆதாரத்தோடு தான் சொல்கிறீங்களா? இருக்குங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டவா? அப்போது உனக்கு வந்து இப்படி போகிறதுன்றது வந்து தப்பு கிடையாது. மூணாச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது, ஒரு பெண்ணுன்றது அவர் பெண்ணோட இதை சொல்கிறாரு. நீ வந்து ஆம்பளை வந்து வப்பாட்டி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, நீ 2 புருஷனை வச்சுக்கோ. அது ஆணாதிக்கத்தை எதிர்ப்பதற்காக சொன்னார். ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறதுக்காக நான் கேட்குறேன் நான். சரி அப்படியே வச்சுப்போம். இன்றைக்கி வந்து இதை வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க, ஈவேரா கொள்கை ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறதுக்காக ஸ்டாலின் நாளைக்கு சொல்லட்டும் என்ன, ஆம்பளை வந்து ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டான்னா பொம்பளைங்கள்லாம், தமிழ்நாட்டு பொம்பளைங்கள்லாம் 2 புருஷனை வச்சுக்கோங்கன்னு நாளைக்கு சொல்லட்டும். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அதை விடுங்க. எளிய மக்கள் என்ன பாஷையில் பேசுவாரோ, எளிய மக்கள் பாஷை பேசுறதெல்லாம் கிடையாது. நாம் வந்துட்டு அவரோட பட்டியல் அதாவது இவர் இந்த மாதிரி பேசியிருப்பார்ன்றதுக்கு சான்றுகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அதாவது இப்படியெல்லாம் செய்கிறவர் அதை சொல்லியிருப்பார், அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்கள், இதவே வந்து பொம்பளை வந்து ஆம்பளை வப்பாட்டி வச்சுக்கிட்டான்னா வந்து பொம்பளைங்கள்லாம் 2 புருஷனை வச்சுக்கோங்கன்னு இந்த ஈவேராவுக்கு முட்டு கொடுக்குற எந்த தலைவராவது இன்றைக்கி சொல்ல முடியுமா? இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி பொம்பளைங்கள்லாம் வந்து நல்லா போய் சம்பாதிக்கிறாங்க, அதாவது படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறாங்க. என்ன சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை 50,000 ரூபான்னா 1 லட்சம் வாங்குற பெண்கள் கூட இருக்கிறாங்க. இல்லை அதுக்கெல்லாம் பெரியார் தான் காரணம். பெண்கள் தான் சுதந்திரமான, அதெல்லாம் போய் கட்டுக்கதைங்க. சுதந்திரமான ராணி போல இருக்கு. இல்லை கலெக்டர் ஆகணும், தாசில்தார் ஆகணும், டீச்சர் வேலையே பெண்களுக்கு மட்டும். சரி, கலெக்டராக கூட ஆகு, 4 பொண்டாட்டி புருஷன் வச்சுக்கலாமா? கலெக்டர் ஆகிட்டு உனக்கு 4 புருஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அப்போ வந்து உனக்கு மரியாதை இருக்குமா? சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து நீங்கள் சமூக வலைதளங்கள்லே பார்ப்பீங்க. இல்லை ஆசிரியர் வீரமணி ஒரு காணொலியில் சொல்கிறார். ஆசிரியர் வீரமணி, ஆமாம், கூடவே இன்னொரு வார்த்தை சொல்லுவார் அவர், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் வந்து கூட வந்து என்னமோ சொல்லுவார் அவர், அதாவது வந்து செக்ஸ் வித்தவுட் கமிட்மெண்ட்டு. செக்ஸ் வித்தவுட் கமிட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமானது பாருங்கள். இப்போது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஐயா வந்து அதை இங்கிலீஷில் சொல்லுவார் அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டு புலங்காயுதம் அடைஞ்சு சொல்லுவார் வீரமணி. நான் கேட்குறேன், நான் தெருவில் இருக்குது பார்த்தீங்களா நாய்ங்க, தெரு நாய்ங்க வந்து மவுண்ட் ரோட்டில் கூட என்ஜாய் பண்ணோம். சரியா? அந்த நாய் வந்து யோசிக்காது, ஐயோ யாரும் பார்க்குறாங்களா, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன அதுக்கு வந்து பீச்சு, தெருவு, கோயில், எந்த இடமும் கிடையாது. யார் என்ன நினைப்பாங்கன்றதே கிடையாது அந்த நாய்க்கு, தெருநாய்க்கு. அப்போ தெருநாய் மாதிரி நம்ம இருக்கணுமா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ உனக்கு வந்து இந்த உலகத்தில் பிறந்தது வந்து காம பைத்தியம் பிடிச்சி நீ வந்து எந்நேரம் காமத்திலே ஊறி திளைக்கணும். இதுக்கு தான் நீ வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தியா? இல்லை முழுக்க அப்படி தான் சொல்லியிருக்காரா? அது ஒரு சின்ன கிளிப்பிங்கில் அப்படி பேசியிருக்காரு. ஏங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோடு வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு தான் வந்து பாசத்தை காட்டணுன்றது முக்கியம் இல்லை. அந்த தெருநாய் கூட வந்து அது வந்து யாருக்கோ எந்த நாய் கூடயோ சேர்ந்து பிறந்துட்டா கூட அந்த குழந்தைங்க மேலே வந்து அந்த தெருநாய் பாசம் காட்டும்.
சரி நமக்கு பிறந்துருச்சுங்க ஒரு 5-6 டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வளர்க்கும், பால் கொடுக்கும், எல்லாம் செய்யும். இது அது கூட இல்லை, வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்துக்காக புள்ள பெற்றுக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், இவருக்கு வந்து இந்த 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 மாதிரி இந்த அசிங்கமான விஷயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியலையா? இப்போ இதையே சிலர் வந்து சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சொல்கிற பல செய்திகளில் சில உண்மை இருக்கலாம், நீங்கள் வெட்டி ஒட்டி பேசுகிறீங்க, மக்கள் என்ன பாஷையில் பேசுனா டக்குன்னு புரியுமோ அப்படி பேசியிருக்காரு பெரியார்னு சொல்கிறாங்க. என்ன மக்கள் என்ன பாஷையில் பேசுவாங்க? இப்போ எங்களுக்கு கூட பேச தெரியாதா? மக்களுக்கு புரிகிற மாதிரி எங்களுக்கு பேச தெரியாதா? இவருக்கு மட்டும்தான் அறிவாளியா? அன்னைக்கு இருந்து நான் கேட்குறேன், நான் இப்படி இந்த மாதிரிலாம் இதே மாதிரி வந்துட்டு என்ன ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு கூட நம்ம வந்து யோசிக்கிறோம். என்ன சாதாரணமாக வந்து நீங்கள் தெருவில் போங்க, சென்னையில் வந்து ஒரு தாயை குறித்து சாதாரணமாக பேசிக்கிடுவாங்க. அது வந்து தென் மாவட்டங்கள்லேயோ மற்ற இடத்துலலாம் வந்து இப்போ பேச மாட்டாங்க, சரிங்களா? பசங்களான்னு வச்சுங்க. அது வந்துட்டு ஒரு நண்பரை கூட திட்டிப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம், ஒரு தலைவர். அப்படி இருக்கும்போது வந்து எதை பேசணும் பேசக்கூடாது, இந்த மக்களை எப்படி நம்ம உருவாக்கணுன்ற அந்த ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு வந்துடும். நம்ம போய் வந்து எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்துட்டு இப்படி பேசுகிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது வந்து மனு தர்மத்தில் குறிப்பிட்டதை தான் பெரியார் மேற்கோள் காட்டி பேசினார். மனு சாஸ்திரத்தில் அப்படி இருந்துச்சு. ஆரியத்தை எதிர்த்தார், பிராமணியத்தை எதிர்த்தார், அதனால் பெரியார் அப்படி நடந்துக்கிட்டு. இல்லை, அடுத்து நான் சொல்கிறேன், நான் பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாதுன்றதை வந்து இன்றைக்கி அண்ணன் சீமானை எதிர்த்துட்டு என்ன சீமான் வந்துட்டு இல்லாதும் பொல்லாதும் பேசுகிறாரு. பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஆள் அறிவாளியா? பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாதுன்னா அடுத்தடுத்து வந்து இனப்பெருக்கம்ன்றது எப்படி நடக்கும்? அடுத்து ஒருத்த பாருங்கள், ஒரு 10 பேர் வந்து ஒரு 70 வயசு ஆகும்போது ஒரு 10 பேர் இறந்துருவாங்க. இல்லை, ஜனத்தொகை பெருகிருச்சு அப்படிங்கிறதுக்காக பெரியார் அப்படி சொன்னார். ஜனத்தொகை பெருகிருச்சுன்னு யார் சொன்னார்? அப்படி அதுக்காக சொல்லலை. நீ வந்து அவர் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறாராம். இந்த கர்ப்பப்பை இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஆணையும் பெண்ணையும் அவர் வந்து சமமாக வச்சு பார்க்குறாராம். இந்த ஆம்பளைக்கு வந்து கர்ப்பப்பை இல்லை, இதுக்கு கர்ப்பப்பை இருக்குது. என்ன கர்ப்பப்பை இருக்கிறதுனால வந்து குழந்தை பெற்றுக்கிடுதுங்க. குழந்தை பெற்றுக்கிட்டு வந்து 10 மாதம் சுமக்கிறது எல்லாமே வந்து இதுங்களுக்கு தலைவலியாக இருக்குன்னு அப்படி நினச்சாரா? அப்படி உங்கள் அம்மா நினச்சிருந்தா நீ எப்படி பிறந்திருப்ப? பிறந்து எங்களெல்லாம் எப்படி நீ முட்டாளாக்கியிருப்ப? எப்படி ஒரு தெலுங்கு ஆதிக்கத்தை நிறுவியிருப்ப? ஆனால் பெரியார் கடைசி வரைக்கும் தமிழ்நாடு அப்படி வந்து கருணாநிதியோட அம்மா நினச்சிருந்துச்சுன்னா இந்த நாடு உருப்பட்டு இருக்குமே. பிறந்திருக்காம இருந்தா அந்த அவர் பிறந்திருக்காம இருந்திருந்தா நாங்களாம் இப்படி பிரச்சனையில் மாட்டிருக்க மாட்டோமே. ஈழ மக்கள்லாம் கொன்னும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்போது இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்க எந்த ஒரு அறிஞரும் சொல்லாத வட்டி கட்டின முட்டாள் கூட சொல்ல மாட்டான் பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாதுன்னு. இதை வந்து நான் சொல்கிறேன், நான் இப்படி ஒரு வடிகட்டின முட்டாள் கூட சொல்ல மாட்டான் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வந்து ஈவேராவை ஆதரிக்கிற திருமாவளவன் ஆகட்டும், இப்போ எடப்பாடி ஆகட்டும், இல்லை யாராகட்டும், ஐயா ராமதாஸ் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் பதில்? கற்பப்பை இருக்கணுமா வேண்டாமா பெண்ணுக்கு? இப்படி எதுவுமே, அதாவது வந்து முழுக்க என்ன தெரியுமா, ஒரு அறிவே இல்லாத ஒரு முட்டாள் பேசுனா எப்படி பேசுவாங்க? அந்த மாதிரி பேசுனதெல்லாம் ஒரு தத்துவமாகி போச்சுங்க. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி கேள்விக்குட்படுத்த போது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அதில் ஏமாற்றிட்டு திரிகிறது. அடுத்து பாருங்கள், திருமணம் செய்வது கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும். சரி, திருமணம் செய்கிறது கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும்னா திருமணம் செய்யாமலே வாழ்ந்துக்கலாம். திருமணம் செய்யாமலே வந்து வாழ்ந்துக்கலாம். அவரே திருமணம் பண்ணியிருக்காருல, அவர் எப்படி அப்படி பேசியிருப்பாரு? யார்? பெரியாரே திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் 2 திருமணம் பண்ணார். வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது பண்ணிட்டாரு. இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து பெரிய குழந்தையா இருக்கும்போது பண்ணார். இல்லை, அவங்க சின்ன குழந்தைய அவங்க இறந்துட்டாங்க, அதனால் மறு திருமணம் பண்ணியிருக்காரு. அதை விடுங்க. திருமணம்ன்றது வந்து அந்த திருமணமும் முறைப்படி நடக்கணும்னு ராஜாஜி சட்ட வல்லுநர் ராஜாஜியை இழுத்துட்டு வந்து பண்ண திருமணம் என்ன. அப்போது அந்த திருமணம் வந்து திருமணம் பண்ணி அவர் அப்படியே தம்பதி சகதியமாக மாலையோடு வெளியில் வருவாங்க. அந்த புகைப்படம்லாம் இருக்குது.
உனக்கு திருமணம் பண்ணுறது கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும்னு அவர் சொன்னாரா சொல்லலையா? அப்போ அவர் கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவர் கொள்கைக்காக வலிந்து கட்டி பேசுகிற இந்த திருவாளர்கள் ஒருத்தர் கூட என்ன பண்ணணும், திருமணமே செஞ்சுக்கிடக்கூடாது. ரெண்டாவது உன் புள்ளக்குட்டி இருந்துச்சுன்னா அந்த புள்ளக்குட்டிக்கு ஈவேரா கொள்கையை கற்றுக் கொடுத்து திருமணமே பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லணும். யாராவது சொல்லுவாங்களா? ரெண்டாவது பாருங்கள், நம்ம சிலப்பதிகாரத்தை வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு பிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருப்பா. அப்போது இந்த ஆள் இவரோட மூளை எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி கூட வந்து இப்போ ஒரு சமீபத்தில் 2015 கூட வந்து இந்த தீக்காக்காரங்க தாலி அறுப்பு போராட்டம் நடத்தினாங்க. சரிங்களா? பெண்ணை அடிமைப்படுத்துறதுன்னு. அப்போ வந்து தாலி அறுப்பு போராட்டம் நடத்தினது திருடர்கள், கொலைக்காரர்கள், பொம்பளை பொறுக்கிகள், பிட்பாக்கெட்டுகள் எல்லாருக்கும் வந்துட்டு எல்லோரும் போய் திமுகவில் சேருங்க, கொளுத்த வேட்டை தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து மொத்தத்தில் இப்போ நான் பேசுனதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இல்லை, அது அன்னைக்கு திமுக இவங்கள்ட்ட பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் கடுமையில் பேசின வார்த்தைன்னு சொல்கிறாங்கல்ல. பிறகு அவரே திமுக ஆதரிக்கவும் செஞ்சிருக்காரு. அதாவது வந்து ஒன்று சொல்லணும், என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்க சொல்லுங்கள்? 2009 ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஏன் ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க சொல்லுங்கள்? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை. சரி, நாம் தமிழர் வந்து ஈழப்படுகொலை இப்படி ஒரு மக்களை காப்பாற்ற முடியல, தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் இல்லை அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நாம் தமிழர். அதிமுக எதுக்கு ஆரம்பித்தாங்க? திமுக கணக்கு வழக்கு நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு எம்ஜிஆர் கணக்கு கேட்டு வெளியே வர்றாரு. சரி, மதிமுக எதுக்கு ஆரம்பித்தது? திமுக குடும்ப அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு வெளியே வர்றாங்க. சரிங்களா? இப்படி வந்து ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு கட்சி என்ன, அந்த கட்சி தலைவர் சின்ன பொண்ணை போய் கட்டிக்கிட்டாரு, ஐயோ எங்களுக்கெல்லாம் வெக்கக்கேடாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. இல்லை அப்படின்னு வச்சுங்க, அவர் வந்து இப்போ அப்படி ஒரு திருமணத்தை பண்ணலை அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அந்த திராவிட கழகத்தோடயே இருந்திருப்பாங்க. இல்லை, வேறு காரணம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க தேர்தலில் நிற்க ஆசைப்பட்டாங்க. தேர்தலில் நிற்க ஆசைப்பட்டாங்கல்ல. தேர்தலில் நிற்க ஆசைப்பட்டாருன்னா வந்து இவர் ஒரு பகுத்தறிவாதி தானே. என்ன பண்ணணும், சரிப்பா இப்போ நீங்களாம் வந்து நான் தேர்தலுக்கு வரமாட்டேன், நீங்கள் போய் தேர்தலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்த்தி அனுப்பிச்சிட்டு தானே இருக்கணும். என்ன ரொம்ப கேவலமாக வந்து விபச்சாரிக்கு பிறந்தவன் அது இதுன்னு சொல்லிவிட்டு அண்ணாதுரையை, கருணாநிதி எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேவலமாக மட்டமாக பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதுவும் பொதுக்கூட்டங்களில் அப்படி இழிவாக பேசி எத்தனை செய்தி இருக்குது, நூற்றுக்கணக்கான செய்தி இருக்குது. பதிலுக்கு வந்து ஈவேராவை வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு கருணாநிதி பேசின இது இல்லையா? ஆனால் ஆட்சியை பிடிச்ச உடனே ஐயா உங்களுக்கு தான் காணிக்கையே தர்றோம். ஆட்சியை பிடிச்ச உடனே அது தமிழர்களை முட்டாளாக்குறதுக்கு. எப்படியோ நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம், அந்த தமிழர்களை முட்டாளாக்கி தெலுங்கர்கள்லாம் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம். என்ன உங்கள் கொள்கையை பேசி கீசி நாங்கள் வந்து ஏதோ பேசி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக பல பேர் சாவ, தமிழர்கள் சாக, இவனுங்கெல்லாம் முட்டாளாக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம். அதனால் வந்துட்டு தமிழர்களை ஏமாத்துகிற உங்கள் கொள்கையை வந்து அப்படியே கொண்டு போய் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம். தமிழர்களை ஏமாத்துறது தான் அவரோட கொள்கைன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும், கருணாநிதிக்கு நல்லா தெரியும், அண்ணாதுரைக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த கொள்கைப்படி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அந்த கொள்கை வந்து உங்கள்கிட்ட தான் நாங்கள் வாங்கிக்கிட்டது, அதுக்காக அவர் வந்து நன்றி தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வாங்கி கொடுத்தது, பெண்கள் வேலைக்கு வர வந்தது, பெண்கள் படிக்க ஆரம்பித்தது, இது எல்லாத்துக்குமே பெரியார் தான் காரணம். பெரியாரை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லேயே பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்படி சொல்கிறாங்கல்ல. ஒரு இன்னும் வந்து தமிழ் சமூகத்தில் வந்து சில சமூகங்களில் நான் சொல்கிறேன், காலங்காலமாக ஒன்று நடந்துட்டு வருது. என்ன தெரியுமா? அதாவது மனைவி பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் வந்து பெண்களுக்கு, சரிங்களா? அப்பா பேரில், அம்மா பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் வந்து பொம்பளை பசங்களுக்கு, அப்பா பேரில் இருக்க சொத்து ஆம்பளை பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே வந்து சில சமூகங்களில் தொன்று தொட்டு பழக்கமாகவே இருக்குது. இன்றைக்கி நேரத்தில்
பெரியாருக்கு முன்னாடி வச்சுருக்கு. ஆமாம் இருக்கு. என்ன நான் கேட்குறேன், நான் இந்த பழக்கத்துக்கு ஈவேரா காரணமா? எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வேணால் வந்து பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, சரி. அன்னைக்கு வந்துட்டு அந்த பெண்ணு பேரில் எப்படி சொத்து வந்தது முதல்ல கேட்குறேன். இப்போ நான் இருக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன் என்ன, அப்போ என் பேர்லேயே தான் எல்லா சொத்து இருக்கணும். அப்போது நாளைக்கு ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு பிறக்கும்போது என் பேர்லேயே சொத்து இருக்கும்போது எப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்? நான் சம்பாரித்து நான் வந்து சம்பாதிக்காத என் மனைவி பேரில் நான் சொத்து எழுதி வைக்கிறேன். அந்த சொத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் போகும் நல்லாவே தெரிஞ்சே எழுதி வைக்கிறேன். இது காரணம் பெரியாரா? இந்த மாதிரி வந்து ஒன்று இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள், பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு 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 பையனுக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபாயில் சொத்து, அவர் ஒரு வீடு இருக்குது என்ன, அவங்க அப்பா அம்மா சம்பாரித்து வாங்கினா ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு 5 பேர் பிறந்துருவாங்க. அப்போ அந்த காலத்தில், இப்போ 4-5 பேர் கூட பிறந்தவன், சரிங்களா? அப்போது அந்த 5 பேரில் வந்து ஒரு 2 ஆம்பளையோ இல்லை ஒரு 3 ஆம்பளையோ 2 பொண்ணோ இப்படி அமைஞ்சிரும்னு வச்சுங்க. இப்போது இந்த 3 பேருக்கும் அந்த அப்பா சம்பாரித்த சொத்து ஒரு வீடோ ஏதோ ஒன்று 3ஆக பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணுக்கு சொத்து கிடையாது. ஆனால் 2 பொண்ணுன்னு வச்சுங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 20 பவுன் நகை, இல்லை அவங்க வசதிக்கு ஏற்ப 25 பவுனு என்ன இப்படி போட்டு கட்டி கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாம் சீர்வரிசை செய்கிறதோ, ஒரு குழந்தை பிறந்தா வந்து செய்கிறதோ, எல்லா விதத்துலேயும் வந்துட்டு அந்த அப்பா அம்மா இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தாய் மாமன்ற உறவில் இந்த 3 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, காலத்துக்கும் செஞ்சிட்ருக்கணும். யாருக்கு? தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு. அப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு சில பாலிசிலாம் இருக்கும் இல்லையா, காப்பீட்டு பாலிசிலாம் உங்களுக்கு வந்து காலத்துக்கும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் என்ன. அதே இது வந்து ஒரே டைமில் எடுத்துகிட்டு போய்ட்டு அவ்வளோதான். இப்போது ஒன்று பெண் பேரில் இருக்க சொத்துலேருந்து வந்துட்ட குடும்பமும் இருக்குது, இல்லை சொத்தே வரலனாலும் நிரந்தரமாக வந்து ஏதோ ஒரு வகையில் பெண்ணுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்குது. இது காரணம் ஈவேராவா? ஆக மொத்தம் வந்து தமிழ் சமூகம் ஒரு பெண்ணை அடிமை பண்ணி பெண்ணை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்து, நீ இப்படி தான் இருக்கணும், புருஷன் வந்து செத்தவொன்னே நீ வந்து உடன்கட்டை ஏறிடணும் அப்படின்ற சமூகம் கிடையாது. இது எல்லா விதத்துலையும் வந்து மதிப்பு மரியாதையோட பெண் தெய்வங்கள் எத்தனை இருக்குங்க. பெண்ணை வந்து போட்டுன ஒரு மண் இது என்ன. பெண்ணை வந்து தாயை வந்து இன்றைக்கி வந்து தாய் மேலே ரொம்ப வந்து ஒரு மரியாதை கொண்ட மண்ணுன்னா தமிழ்நாட்டு மண்ணாக இருக்கும். தமிழ் தாய் வாழ்த்து, சரிங்களா? பெண்களை அந்தளவுக்கு வந்து ஒரு சீராட்டி பாராட்டி கொண்டாடுற ஒரு மாநிலத்தில் இவர் வந்து தான் எல்லாத்தையும் கிழிச்சாரு பிடுங்கினாருன்னா என்ன அர்த்தம்? ஓகே, நிறைவு கேள்வியாக தொடர்ந்து கலந்துக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சீமான்கிட்ட பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் பெரியாரை தாக்கியே பேசுகிறது. இப்போ நீங்கள் பல ஆண்டு காலமாக பெரியார் எதிர்ப்பு அரசியலை கையில் வச்சுருக்கிறீங்க. சீமான் இப்போ இந்த அரசியலை பேசுவதற்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? புற சூழல் தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் சீமானை எதிர்த்து பேசியிருக்கிறேன். சீமானை எதிர்த்து நாங்கள் பேசுவது எங்களுக்கு வேலை கிடையாது. எங்களுக்கு ஒரே நோக்கம், தமிழ்நாட்டை தமிழர் ஆட்சி வரணும், திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஒழித்து கட்டப்படணும். அந்த நோக்கத்தில் வந்து பேசும்போது இவர் நேரடியாக தெலுங்கு ஆதிக்கம் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு பேசாமல் திராவிடன் பேசிக்கிட்டு இப்படி பெணாத்திக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து
எல்லா இவர் வந்து பாவம் செஞ்சிட்ட மாதிரி சொல்லப்போனால் ஈவேராவுக்கு வந்து தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராவுக்கு தானே இவர் மாலை போட்டார். இந்த மாதிரி முன்னாடி நான் சொன்ன கற்பப்பை இருக்கக்கூடாதுன்றவருக்கு தானே இவர் மாலை போட்டார். சரிங்களா? விபச்சார விடுதியே கடந்தவருக்கு தானே மாலை போட்டார். இப்படி எல்லாமே வந்துட்டு அன்றைக்கெல்லாம் நாங்கள் சொல்லியும் கூட இவரை போய் இந்த இப்படி வந்து திருந்தாமல் இப்படி இருக்கிறாரேன்னு நாங்கள் அவரை பார்த்து நாங்கள் வருத்தப்பட்டதுண்டு, கோவப்பட்டதுண்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உண்மையிலே தமிழ் தேசியவாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் வந்து நெஞ்சை நிமித்திட்டு திரிகிற மாதிரி, காலரை தூக்கி விட்டு திரிகிற மாதிரி ஒரு தமிழ் இனத்துக்கே ஒரு வரலாற்று பிரச்சனை இந்த ஈவேரா. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னாலும் சரி, இந்த தெலுங்கு ஆதிக்கம் இங்கேருந்து அடித்து விரட்டப்படணும், அரசியல் ஆதிக்கம் மக்கள் கிடையாது, அது வந்து ஒழிக்கப்படணும்னாலும் சரி, ஈவேராவை நீங்கள் கை வைக்காமல் அதை தொடவே முடியாது. ஈவேரா பிம்பத்தை அடித்து சிதிலாக நொறுக்கணும். வழக்கறிஞர் குப்பன் 30 ஆண்டுகள் வந்து அந்த தீக்காவில் இருந்தவர். அவர் ஒரு புத்தகம் நூல் வெளியிட்டிருந்தார், தமிழரின் இனப்பகை ஈவேரா. சிதலமாக வந்து ஈவேரா உருவம் அப்படியே சிதலமாக நொறுங்கிறது தான் அதோட படமேவும். அதை வந்து இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உள் வாங்கிட்டார். இனிமேல் வந்து அவர் விடமாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல்வாதி வந்து நேற்று ஒன்று பேசுகிறது இன்றைக்கி ஒன்று பேசுகிறதுன்றது அந்த அவர்கிட்ட இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரால் எந்த காரணத்தை கொண்டும் மாற முடியாது. கடைசியாக இன்றைக்கி வந்து கட்சி வந்து சிலர் போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு அந்த போனவர்களே கூட வந்து இன்றைக்கி எல்லோரும் பாராட்டுறாங்க அண்ணன் சீமான் வாழ்கன்னு. ஆனால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய கோவை ராமகிருஷ்ணன், சீமான் எங்கள் அமைப்பில் இருந்தவர் தான், எங்களுக்கு ஆதரவாக பேசினவர் தான். ஆனால் பெரியார் வந்து பேசாத ஒன்று பேசுனதாக சொல்லும்போது எங்களுக்கு மனசு வேதனையாக இருக்குது. ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட ஒரு தழுதழுத்த குரலில் கண்ணீர் விட்டு தான் பேசுகிறாரு. பெரியார் விமர்சிங்க, ஆனால் பேசாததை சொன்னார்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இப்போ நான் வந்து ஒரு 14 உதாரணங்கள் சொன்னேன். என்ன அதை வந்து அவருக்கு கோவை ராமகிருஷ்ணன் போட்டு காட்டுங்க. சரிங்களா? இப்படிப்பட்டவர் வந்துட்டு என்ன இவ்வளோ அநாகரிகம் பிடிச்ச ஒரு அட்டூழியம் பிடிச்ச கிட்டத்தட்ட ஒரு தெருநாய், ஒரு பெண்ணும் ஆணும் வந்துட்டு அவர் எப்படி பார்த்துருக்காருன்னா தெருநாய் மாதிரி பார்த்துருக்குறாரு. நான் ஒரு ஆணும் பெண்ணையும் ஒரு பகுத்தறிவு உள்ள மக்களாக, பகுத்தறிவு உள்ள ஒரு இதாக பார்க்கல. அவர் தெருநாயோடு ஒப்பிட்டு பார்த்துருக்கிறாரு. தெருநாய்க்கு வந்து எந்த விதமான ஒரு இப்படி தான் வாழணும்னு ஒரு எந்த தத்துவமே கிடையாது. சரிங்களா? அந்த தெருநாய் போல் வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுக்கு அடையாளமாக தானும் வாழ்ந்து என்ன நிர்வாண நடனம் ஆடி எல்லா விதத்துலேயும் வந்துட்டு இப்படி ஒரு பெண்களுக்கு கற்பப்பை வேண்டாம், தாலி கூடாது, என்ன திருமணம் செய்வது தடை குற்றமாக கருத வேண்டும், எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு புள்ளியில் வந்து நிற்குது. அந்த புள்ளி என்னென்னா, ஒரு மனுஷன் தெருநாய ஒரு ஆண் வந்து ஆண் தெருநாயி, ஒரு பெண் வந்து பெண் தெருநாயாக மாறிடணும். அப்படி வந்து இவர் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கான்னா இவ்வளவும் கொண்டு போய் ஒரு புள்ளியில் சேருங்க. அந்த புள்ளி வந்து உங்களை நாயாக்கிடும். ஒரு தமிழ் இனத்தை வந்து ஒரு தெருநாயாக ஆக்கி விட்டுற, தெருநாய் போல் ஆக்கி இழிவாக வந்து பார்க்கணுன்னு விரும்பியிருக்கிறார் அவர். அந்த விரும்பினவருக்கு வந்து அவருக்கு போய் முட்டு கொடுத்து அதுக்காக கண்ணீர் விட்டு இன்னும் வந்து உங்களோட கபட நாடகத்தை தொடர்ந்து அரங்கேற்றாதீங்க. அவருக்கு நான் வந்து கோவை ராமகிருஷ்ணன் மேலாம் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஈழத்துக்கு வந்து ஒரு இராணுவ வண்டிக்கெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அங்கே போய் தடுத்து நிறுத்தினவர் கோவையில். ஆனால் அதே கோவை ராமகிருஷ்ணன் இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு. அந்த திமுக தானே வந்து அன்னைக்கு வேடிக்கை பார்த்து ஏன் முட்டு கொடுக்குறீங்க, உங்களோட தெலுங்கு ஆதிக்கம் இங்கே நிலைநாட்டப்படணும். இன்றைக்கி எதுக்கு உங்கள் கண்ணில் கண்ணீர் வருது? தெலுங்கு ஆதிக்கம் நிலைநாட்டப்படாமல் ஐயோ நம்மளோட ஆதிக்கம்லாம் நில குலைஞ்சு போயிடுமே, நம்ம என்ன ஆகும்? ஏன்னா உங்களோட இனப்பற்று.
நாங்கள் வந்துட்டு எங்கள் தமிழ் இனத்தை நீ திருநாய் மாதிரி நடத்தியிருக்கிற, திருநாய் மாதிரி பார்த்துருக்குற அப்படின்னு நாங்கள் ஆதாரங்களோடு இன்றைக்கி வெளியில் வந்து சொல்ல வேண்டியது எங்களோட இனப்பற்று. நான் உங்களுக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்க புத்திக்கு வந்துட்டு ஒரு மூடு விழா போட்டுட்டு இனிமேல் ஆமாம் அவர் வந்து இதெல்லாம் பேசுனது தப்பு தான், நாங்களே வந்து செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு அவரோட பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை படிங்கன்னீங்களே, அன்றைக்கி நிறைய படிக்க ஆரம்பித்து காரி துப்புறாங்க. நாங்கள் பெரியாரை படிங்கன்னு சொன்னதே பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அடுத்த வேலையை பாருங்கள். சீமான் மேல் நிறைய வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. போடட்டும், வழக்குகள்லாம் போடட்டும். நான் சொல்கிறேன், நான் இப்போது வழக்கெல்லாம் போட்டு எங்கே போவீங்க? நீதிமன்றத்துக்கு போவீங்க, சரியா? நீதிமன்றத்தில் இந்த விவாதம் நடக்கட்டும். நான் சொல்கிறேன், நான் இப்போ என் மேலே வழக்கு போடட்டும். என்ன, ஈவேரா வந்து தமிழர்களை தெருநாய் போல நடத்த விரும்பினார். தெருநாய் எப்படி வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கிடும், அப்படி போல் தெருநாய் போல் ஆணும் பெண்ணும் தமிழர்கள் தெருநாய் போல் இருக்கணும்னு விரும்பினார். அதுக்கு இவ்வளோ சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் அப்படி ஒரு வழக்கு வந்து அது போயிட்டு நாளைக்கு போகுது நீதிமன்றத்துக்கு. நான் அந்த வழக்கு நான் வந்துட்டு என் சார்பில் நான் வாதாடுறேன். இன்றைக்கி சொன்னேன்ல 14 விவரங்கள். இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு மனிதனை மனிதனாக மதிக்காமல், பெண்ணை பெண்ணாக நினைக்காம, ஒரு பெண் நாய் எப்படி இருக்கணும், பெண் ஆண் நாய், ஒரு ஆண் நாய் எப்படி இருக்கணும், ஒரு பெண் நாய் எப்படி இருக்கணுன்றது போல் அந்த ஆறறிவு இல்லாதவர்களுக்கு ஒருத்தன் அறிவுரை சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல் இவரோட அறிவுரை அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தில் நான் நிலைநாட்டுறேன். அது போல் அவர் அண்ணன் வந்து சீமான் வந்து நிலைநாட்ட மாட்டாரா? அப்படி ஒரு வழக்கு வரணும். வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் கேள்விக்குட்படுத்தணும். சும்மா வழக்கு போட்டு போடாதீங்க. இதை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க. நீதிமன்றத்தில் வந்து காரி மூஞ்சி வந்து ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நானே சும்மா வழக்கு தான் போடுவாங்க. நீங்கள் வழக்கு போட்டீங்கள உடனே வந்துட்டு அதுக்கு வழக்குக்கு அடுத்த நிலை என்ன, வழக்கு பதிவு செஞ்சால் மட்டும் பத்தாது, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட் போடணும். போட்டு கூண்டில் ஏற்றுங்க அண்ணா சீமான் சார்பாக வந்துட்டு இந்த இன்றைக்கி எல்லாம் ஆதாரம் தானே கேட்டீங்க, ஊரே இன்றைக்கி ஆதாரம் போட்டுக்கிட்டு இருக்குது சமூக வலைதளங்களில். அதை அந்த நீதிபதி படிக்க மாட்டாரா? நான் சொல்கிறேன், அந்த நீதிபதி அந்த வழக்கை போடணும்னு இவர் ஏற்றுக்கிட்ட நீதிபதியே வந்து இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருப்பார். இப்போ எல்லாம் தெரிய வரும்போது ஐயோன்னு சொல்லிட்டு அவர் வந்து தலையில் அடிச்சுப்பார். அவர் என்னடா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கான், அதையும் இந்த மக்கள் வந்து கண்டுக்கிடாமல் வந்து காதில் வாங்காமல் பேசுனது கெட்ட வார்த்தை அசிங்கம் எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிட்டு இவங்க எப்படா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவார். அதுதான் நடக்கும். நிச்சயமாக. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.